ஏய், இதெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம துபாயில இருக்க என் புருஷன் கூடவே ஓடி போயிருக்கலாம் போல இருக்கு. ஒரு குடும்பத்துல 1-2 பேர் ஏமாளியா இருக்கலாம். ஆனா இந்த இசை கர்ப்பமா இருக்கான்னு இவங்க ரெடி பண்ண அந்த பொய் ரிப்போர்ட்டை வச்சு இந்த மொத்த குடும்பமும் விக்ரமன் படத்துல வர மாதிரி சென்டிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வருது. உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு அப்பா என்னப்பா நீங்க குங்குமப்பூ போட்டு குடிச்சா குழந்தை சிவப்பா பிறக்கும்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதைப்பா. அதெல்லாம் ஒரு கதையும் இல்ல ராகவ். நீ சொல்ற மாதிரி இது கட்டுக்கதையா இருந்தா இன்னும் இந்த குங்குமப்பூ மார்க்கெட்ல இவ்வளவு விலை விக்குமா என்ன? இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? இத தொடர்ந்து குடிச்சா குழந்தை கலரா பிறக்கும்னு என் பிசினஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான். அதான் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் விஷால், எந்திரா. இத புடி. இந்த குங்குமப்பூ வச்சு நீதான் தினமும் இசைக்கு பால்ல கலந்து கொடுக்கணும். இன்னையிலிருந்து இதாண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் டியூட்டி. என்ன புரியுதா? ஓகேப்பா. இப்போ நீங்க சொன்ன டியூட்டில இந்த செகண்ட்ல இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். வெரி குட். அண்ணே, நீ பண்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்ப என்ன, உன் மருமக கர்ப்பமா இருக்கா, அவ்வளவுதானே? ஊர் உலகத்துல இங்க யாருக்கும் குழந்தை பிறக்கலையா என்ன? இசை, நீ வா இசை. இந்த மாதிரி அன்வான்டட் நாய்ஸ கேட்டா பாப்பாக்கு ஒத்துக்காது. நம்ம உள்ள போலாம், வா. நீ போடா. பாத்து பாத்து மெதுவா வரேன் பாட்டி. சரி அக்கா, வீட்ல உங்க அண்ணன் நடந்துக்கிறத பாக்குறதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே. நான் கோவில், ஆபீஸ்னு எல்லா இடத்துலயும் அத்தையோட சந்தோஷத்தை பார்த்துட்டு வரேன். எனக்கு எப்படி இருக்கும்? அடுப்படி பக்கமே வராத எங்க அண்ணன் இவளுக்காக இதெல்லாம் பண்ணும்போது எங்க அண்ணிய பத்தி சொல்லவா வேணும்? எல்லாம் நம்ம நேரம். இதெல்லாம் பார்க்கணும்னு தலை விதியில எழுதி இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்கக்கா. மொத்த குடும்பமும் இசை மூலியமா இந்த வீட்டுக்கு வாரிசு வர போற சந்தோஷத்துல இருக்கு. இது மட்டும் பொய்ன்னு தெரியட்டும். சுபத்ரா யாருன்னு இசைக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐயோ, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பண்றத பார்த்தா சுபத்ரா அன்னைக்கு எப்படா உண்மை தெரியும்னு இருக்கு. பொறுமைக்கா, பொறுமை. எல்லாரையும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கக்கா. அப்போதானே இசை சாயம் வெளுக்கும் போது நாம நினைச்ச மாதிரி விளையாட வசதியா இருக்கும். வர்ஷினி, வர்ஷினி அக்கா, என்னக்கா கையில? என்ன நீயே சொல்லு பார்க்கலாம். அக்கா தெரியலக்கா, நீயே சொல்லு. டடன் டடன் டடன். அம்மா அம்மா, இந்த சரியா? நீ எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் என் குட்டி தங்கச்சியோட குழந்தை நல்லபடியா சந்தோஷமா இந்த உலகத்துக்கு வரும். ஓய் பட்டுக்குட்டி, உன் அம்மா உன்னை சமத்தா பாத்துப்பான்னு பார்த்தா அவ என்ன அழுதுட்டே இருக்கா? நீதான் அவள கவனமா பாத்துக்கணும் போலியே. என்ன இப்பதானே சொன்ன, எதுக்கு அழுதுட்டு இருக்க? கண்ணுல வாட்டர் கேன் வச்சிருப்பியோ? உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் அப்புறமா வரேன், சரியா? நீ எதையும் மனசுல போட்டு வருத்தப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. குருஜி. வாமா சுபத்ரா. வணக்கம் குருஜி. முகம் முழுக்க சந்தோஷம் தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள தவிப்பும் ஓடுது. என்ன விஷயம்? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் குருஜி. என் மருமக இசை இப்போ கர்ப்பமா இருக்கா. எங்க குடும்பத்துக்கு அடுத்த தலைமுறையோட மூத்த வாரிசு வரப்போகுது குருஜி. நல்ல விஷயம் தானம்மா. ஆனாலும் ஏன் உள்ளுக்குள்ள இவ்வளவு பதட்டமா இருக்க? வாரிசு வர சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தாயா என் நெஞ்சு நடுங்கிக்கிட்டே இருக்கு குருஜி. இசைக்கு இருக்கிற இந்த காது கேட்காத பிரச்சனை பொறக்க போற அந்த குழந்தையையும் பாதிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குருஜி.
இசை பாத்து பொறுமையா இரு. இசை பாத்து பொறுமையா நடந்து வா. கேர்ஃபுல்லா நடந்து வரணும். நீ இப்ப இந்த வீட்டோட விஐபி ஆயிட்ட. ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட எங்க அம்மா என்னத்தான் வில்லனாக்கி திட்டி தீத்துருவாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. இங்க பாரு, வேணாம். நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீ கூட என்ன டென்ஷன் பண்ணாத. ஏய், என்னது டென்ஷனா இருக்கியா? ஏன் ஏன் உனக்கு தெரியாதா? அத்தையும் மாமாவும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. என்ன எப்படி பார்த்து கேர் பண்றாங்கன்னு உனக்கு தெரியலையா விஷால்? அப்படிப்பட்டவங்க கிட்ட இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்லி சீட் பண்றோமேன்னு நினைக்கும் போதே எனக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் இவ்ளோ மென்டல் பிரஷர்ல இருக்கேன். நீ என்னடானா இது ஒரு ஜோக்கா நினைச்சு கண்டினியூஸா கிண்டல் பண்ணிட்டே இருக்க. இந்த சாப்பாட்டை பரிமாறதான் அவ்வளவு வேகமா கிளம்பி வந்தாங்களா? நான் கூட எங்க எங்களுக்கு தெரியாம இசை பேர்ல ஏக்கர் கணக்குல இடத்த வாங்கி போடுறாங்களோன்னு நினைச்சேன். இத பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம வந்தோமா? எல்லாரும் திருப்தியா சாப்பிடணும். கேட்டு வாங்கி சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. சந்தோஷமா, நாங்க வரோம். நல்லா சாப்பிட்டீங்களா? வரமா? இருங்க நானே இலைய எடுத்துக்கிறேன். நீங்க எடுக்க வேண்டாம். ஏமா? எல்லா இலையையும் நானே எடுக்கிறேன்.